ஆர்எஸ்எஸ்ஸில் இணைந்த திருமாவளவன் என்னங்க ஷாக்கா இருக்கா? அதே மாதிரி தாங்க. விஜய் அவர்கள் அரசியல் வந்த உடனேயே திருமாவளவன்கள் விஜய் மட்டும் கிடையாது, கமலுக்கும் அதான் சொன்னாரு, ஆர்எஸ்எஸோட கைப்பாவை பிஜேபி தான் கமல் அவர்களை இயக்குதுன்னு. அதே மாதிரி விஜய் அவர்கள் மேல குற்றச்சாட்டு வச்சாரு. ஆர்எஸ்எஸ் தான் விஜய் அவர்களோட வருகையோட பின்னணியில் இருக்கு, பிஜேபி தான் இயக்குறாங்கன்னு. உடனே அதாவது வரப்ப கிடையாதுங்க, முந்தா நேத்து வரையும் பெரும்பான்மை 108 சீட்டு மட்டும்தான் இவருக்கு டிவிகேக்கு கிடைச்சிருக்கு, விசிக்கு ஆதரவு தேவை அப்படின்னு அந்த பேச்சு பேசிட்டு இருப்பவங்க கூட என் ஸ்டாண்டை நான் மாற்றவே இல்லை. விஜய் அவர்களை பாஜக வழி நடத்துது, அவர் கைப்பாவையா மாத்த பாக்குது. அவர் இப்பயும் சொல்றேன், ஆர்எஸ்எஸோட பின்புலத்துல தான் இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு முந்தா நாள் வரையும் சொல்லிட்டு இருந்தாரு திருமாவளவன். ஆனா இப்ப எப்படி அந்த இதை மாத்திக்கிட்டாரு, என்ன நடந்தது, ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் மாற்றப்பட்டதா என்னன்னு தெரியல. திடீர்னு விஜய் அவர்களுக்கு இப்ப அவர் ஆதரவு தந்திருக்காரு. அவரால இப்ப விஜய் அவர்களுக்கு 108ல இருந்து காங்கிரஸ் 5, 2 பிசிகா, 2 கம்யூனிஸ்டுகள் ஆதரவு தந்து 118 தனி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கான முழு தகுதியும் பெற்றுட்டார். பட் இந்த மாதிரி கொள்கை தீய சக்தி அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களும் இப்ப திமுக இருந்து கூட்டணி கட்சியில ஆதரவுல தான் அவரும் ஆட்சி அமைக்கிறாரு. ஆர்எஸ்எஸோட கைப்பார்வை தான் விஜய் அவர்கள் சொன்ன கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகா அவங்களும் விஜய் அவர்களுக்கு இப்ப ஆதரவு தராங்க. சோ ஆரம்பமே முற்றிலும் மோதலுமா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி முற்றிலும் மோதலும் உள்ள இவங்க வெறும் சுயநலத்திற்காக கூட்டணி அமைச்சு எந்த அளவுக்கு மக்கள் நலன்ல அவங்க கவனம் செலுத்துவாங்கன்னு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கிற பெரிய சவாலே தமிழகத்தோட கடன் தான். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தா இது தொழிலாளர்களுக்கு எதிரானதுன்னு கம்யூனிஸ்ட் இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வேற ஏதாவது மத்திய அரசு சொல்ற ஸ்கீமை இங்க கொண்டு வந்தா இதை ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் முட்டுக்கட்டை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விசிகா அவங்களுக்கு எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப அவங்க பெரிய முட்டுக்கட்டை போட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு நீங்க அமைச்சர் பதவி எப்படி காங்கிரஸ் வெறும் அமைச்சர்னா நாங்க துணை முதல்வர் பதவி கேட்கிறதா செய்திகள் வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். 5 வருடம் தமிழக மக்களுக்கு என்ன மாதிரியான ஆட்சி இந்த தாவேகா தலைமையில தரப்போறார் விஜய் அவர்கள்.